பிரைஸ்லார் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட தகப்பனே, நாளிலையும் ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி பவுலை பற்றி நம்ம பேச போகிறோம். பவுல் நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார். அந்த பவுல் முதல்ல ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாதபடி இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தமஸ்கு போகிற பாதையில் சந்தித்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றினார். அதுக்கு ஒரு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் பல பாடுகள் மத்தியில் கடந்து சென்றார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சரீரத்தில் அந்த முள்ளை நீங்கள் எடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா, எனக்கு அதில் விடுதலை கொடுங்கப்பான்னு அவர் கேட்கும்போது அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலனத்தின் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமாம், எந்த பலகீனமாக இருந்தாலும் ஆண்டவர் அதில் நம்மளுக்கு பலன் கொடுக்க அவரால் முடியும். அவர் நம்ம நினைப்போம், ஐயோ இந்த பலகீனத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நம்ம நினச்சிவோம், தயங்குவோம், அழுவோம், வேதனைப்படுவோம், கண்ணீர் வடிப்போம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் அப்படி நோக்கம் உண்டு. நம்ம உயர்த்தாதபடி நமக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும், எந்த பாடுகளும், எந்த வேதனையும் இல்லைன்னா நம்ம நினச்சி மட்டும்னா ஆண்டருக்குள்ள வளர முடியாது, ஆண்டு காட்டுற பாதையில் போக முடியாது. நம்மளுக்கு ஒரு வேதனை கண்ணீர் இருக்கும்போது ஆண்டவரைன்னு சொல்லி ஒரு பின்னால் போக முடியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் எதையும் நினச்சி கலங்காதீங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்ம பக்கத்தில் வராது. அந்த காரியத்தை தேவனே உமக்கு நன்றி சொல்லி பவுல் அவர் சந்தோஷப்பட்டாராம். அந்த பாடுகள் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக காணப்பட்டாராம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் எந்த பிரச்சனையாலும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எல்லா பிரச்சனையிலையும் தேவனுக்கு முன்பாக எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் அந்த காரியத்திலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வெற்றியை தருவார். உங்களை ஒரு பெரிய இலக்கை நோக்கி அவர் நடத்துகிறார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.